மக்களே, நான் உங்களுடைய அப்துல் பாய். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை கறி. முட்டை கறிக்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு 3 வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரு 6 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், 2 கருவேப்பிலையுடைய கிளைகள் வச்சுருக்கேன், 3 தக்காளி, கொத்தமல்லி. இதை வந்துட்டு நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு நாம் வீடியோக்குள்ளார போகலாம். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ நிச்சயமாக நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தொடர்ந்திருந்து நம்மளுடைய வீடியோ வந்துட்டு நீங்கள் நிச்சயமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்போதான் நம்மளுடைய வீடியோவில் எந்தெந்த சிம்பிளான ஒரு மெத்தடில் முட்டை கறி எப்படி நம்ம ஈஸி ப்ரிப்பரேஷனில் நம்ம செய்ய போகிறோம் உங்களுக்கும் புரிய வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். நம்மளுடைய முட்டை கறிக்கு தேவையான கரம் மசாலாக்கள் வந்துட்டு நான் எந்தெந்த பொருட்கள் வச்சுருக்கேன்னு சொன்னோம்னாக்கா, தேஸ்பத்தா, இது 2 தேஸ்பத்தா, ஏலக்காய், கருப்பு மிளகு, இது போதுமான ஒரு குவான்டிட்டி முட்டை கறிக்கு. நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய வெங்காயங்கள் வந்துட்டு நம்ம சுத்தம் பண்ணி நன்றாக சாப் பண்ணி எடுத்தாயிடுச்சு. இது ஒரு ஃபேமிலிக்கு, சின்னதான ஒரு ஃபேமிலிக்கு நமக்கு இது போதுமானது ஒரு வெங்காயங்கள். வேணா வெங்காயம் வந்துட்டு எதற்காண்டி நான் சொல்லுகிறேன்னாக்கா, நம்மளுடைய வெங்காயங்கள் வந்துட்டு நன்றாக வெதுங்கினா தான் நமக்கு நன்றாக ஒரு கிரேவி எதிர்பார்க்க முடியும். அதுக்கு பிறகு தக்காளியும் அதே மாதிரி வந்துட்டு 3 தக்காளி வச்சுருக்கேன், அது போதுமானது. நம்மளோட தக்காளியும் வந்துட்டு அதேமாரி கரெக்டாக ஒரு இதில் வெட்டிக்கலாம். நம்மளுடைய தக்காளிகள் வந்துட்டு நன்றாக வந்துட்டு சாப் பண்ணி ஆயிடுச்சு. இது போதுமானது 3 தக்காளி. வாங்க நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல வந்துட்டு நம்மளுடைய தேவைகள் எண்ணெய் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூனுக்கு உள்ளது எண்ணெய் நான் ஊற்ற போகிறேன். அது போதுமானது எனக்கு இந்த முட்டை கறிக்கு. அதுக்கு பிறகு எனக்கு தேவைனாக்க நான் ஆட் பண்ணிப்பேன். நம்மளுடைய இஞ்சி பூண்டு போடுறதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் வெங்காயம் சேர்த்திக்கிறேன். நம்மளுடைய வெங்காயங்கள் வந்துட்டு இதில் போட்டாயிடுச்சு. வெங்காயங்கள் வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டாகிற வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. இதன் உள்ளார வந்துட்டு நாம் பச்சை மிளகாவும் சேர்த்துட்டேன். ஏன்னா பச்சை மிளகாயோடைய காரங்கள் வந்துட்டு இறங்குறதுக்கு நல்லாயிருக்கும். அப்போ தான் அந்த பச்சை மிளகாயோடைய காரம் வந்துட்டு நமக்கு நன்றாக வந்துட்டு தெரிய வரும். வெங்காயம் வந்துட்டு பாதி வெந்த மாதிரி இருக்கிறது. நாம் இப்போ வந்துட்டு சேர்க்க போகிறது இந்த பச்சை மிளகாய் வந்துட்டு இதிலேயே கசங்கினா தான் அதோடைய பச்சை மிளகாயோடைய காரங்கள் வந்துட்டு நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போது நாம் வந்துட்டு சேர்க்க போகிறது அப்படியே இதில் வந்துட்டு இஞ்சி பூண்டு 1.5 டேபிள் ஸ்பூனுக்குள்ள இஞ்சி பூண்டு நான் சேர்த்துடுறேன். கொஞ்சம் கலக்கி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம மூடி வச்சிடலாம். நம்மளுடைய 5 நிமிஷம் ஆகிவிட்டது. நாம் இப்போ திறந்து பார்த்துடலாம். இல்லைன்னா கொஞ்சம் லேட்டாக விட்டோம்னாக்கா இப்போ லைட்டாக தீ பிடிக்கிற மாதிரி நமக்கு தெரிய வருது. அதுக்காண்டி நான் கரெக்டான அந்த நேரம் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறது என்னுடைய இது. ஒரு 2 நிமிஷம் முன்னாடியே நம்ம திறந்துக்கிறது ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை.
இப்போது வந்துட்டு நாம் இதில் என்ன சேர்க்க போகிறது, தக்காளிகள். நம்மளுடைய தக்காளி எல்லாமே நான் உள்ளார போட்டேன் நான் கடாயில். இதை ஒரு பெரட்டிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வந்துட்டு மூடி வச்சிடலாம். சரியான ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு ஆவி வந்துருச்சு. இப்போ நம்ம திறந்துட்டு பெரட்டிடலாம். இன்னும் கொஞ்சம் நன்றாக வந்துட்டு தக்காளிகள் வந்துட்டு சரியாக வேகட்டும். இப்போ நம்ம சேர்க்க போகிறது நம்மளுடைய மஞ்சள் பொடி, வேறு தனியா பொடி, இதெல்லாம் வந்துட்டு நம்ம இப்போ சேர்த்துடலாம். தனியா பொடி வந்துட்டு ஒரு 1.5 ஸ்பூனு, 1/4 ஸ்பூனு மஞ்சள் பொடி. இப்போது இதை வந்துட்டு நாம் நன்றாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போது உப்பு ஒரு 1/4 ஸ்பூனு. இது தேவை இருக்கும்போது நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலைகள், மக்களை நம்மளுடைய முட்டைகள் வந்துட்டு உரிச்சியாச்சு. இப்போது நம்ம வந்துட்டு இதில் கட் போட போகிறோம். 3 கட்டு நம்ம இப்படி தான் போடுவோம். ஏன்னா கறி வந்துட்டு நன்றாக உள்ளார இறங்கணும்னு சொல்லி, அது இறங்குறதுக்கு அந்த கருவில் வந்துட்டு டச் ஆகிற வரைக்கும் நம்ம வெட்டு வச்சாலே போதும். அப்போ தான் அந்த கறி வந்துட்டு நன்றாக உள்ளார போகும். அப்போ தான் இந்த கருவில் வரை நமக்கு ருசியாக நமக்கு கிடைக்கும். அதுக்காண்டி நான் இந்த 3 வெட்டு நான் எப்போவுமே வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறது. கரெக்டான ஒரு நேரம் ஆகிவிட்டது. நாம் இப்போ சேர்க்க போகிறது வந்துட்டு மிளகாய் பொடி ஒரு 1.5 ஸ்பூனு, மிளகாய் பொடியோடைய ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் இப்படி பிரட்டி விட்டுட்டு சுடு தண்ணி வந்துட்டு நாம் ஒரு 1.5 கிளாஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். வீட்டில் குழந்தைங்களாம் இருப்பாங்க, அவங்க எல்லோரும் சாப்பிடணும் இல்லையா, அதுக்காண்டி தான் இந்த 1.5 ஸ்பூனு நான் போதுமானது ஒரு மிளகாய் பொடி வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் பார்த்து அதேமாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தேவையானக்குள்ளது நீங்கள் மிளகாய் பொடி வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்கள். ஏன்னா சில பசங்க வந்துட்டு சாப்பிடுவாங்க, சில பசங்க வந்துட்டு காரம் விருப்பமாக சாப்பிடுவாங்க, காரம் விருப்பம் இல்லாமல் சாப்பிட மாட்டானுங்க. சில பேருக்கு காரப்பொங்கல் விருப்பம் வராது. அதை வச்சு நான் சொல்ல வரேன், நீங்கள் அதை பார்த்து செஞ்சு கொள்ளுங்கள். நான் யூஸ் பண்ணுறது வந்துட்டு மிளகாய் பொடியில் வந்துட்டு காஷ்மீரி சில்லி. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப சிவப்பாக இருக்கும். ஆனால் காரம் வந்துட்டு கரெக்டாக ஒரு காரங்கள் இருக்கும். எனக்கு சூடாக நம்மளுடைய மசாலா வந்துட்டு அப்படியே வந்துட்டு எண்ணெய்கள் வந்துட்டு போட்ட எண்ணெய் அப்படியே வெளியில் தனியாக வருது பாருங்கள். முட்டைகள் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் சரியான ஒரு நேரம். நம்மளுடைய முட்டைக்கறி வந்துட்டு என்ன அருமையான ஒரு மனம் வருகிறது. இந்த மசாலாவுடைய மணங்கள் நாம் போட்டிருக்கிற மசாலா வந்துட்டு எல்லாமே வந்துட்டு எல்லா மசாலாக்கள் வந்துட்டு கரெக்டான ஒரு குவான்டிட்டி. ஒரு மீடியம் சைஸான ஒரு ஃபேமிலிக்கு நம்ம வந்துட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு போதுமானது ஒரு குவான்டிட்டி. இப்போ நாம் வந்துட்டு முட்டைகள் வந்துட்டு பெரட்டி விட்டுடலாம். கொஞ்சமாக நம்ம வந்துட்டு சுடு பன்னீரை வந்துட்டு நம்ம அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு நமக்கு அடி பிடிக்காத மாதிரி நமக்கு இருக்கும். போதுமானது ஒரு சுடு தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிட்டேன்.
பார்த்தீங்களா மக்களே, நம்மளுடைய வீடியோ வந்துட்டு நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் எல்லோரும் வந்துட்டு சமைச்சு விருப்பமாக வந்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். நிச்சயமாக வந்துட்டு உங்களுக்கு எல்லோரும் வந்துட்டு பிடிக்க வரும். நம்மளுடைய வீடியோ வந்துட்டு முழுமையாக வந்துட்டு நீங்கள் எல்லோரும் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். அப்போ தான் நம்மளுடைய வீடியோ வந்துட்டு முழுமையாக உங்களுக்கு நம்மளுடைய குவான்டிட்டி, நம்மளுடைய ரெசிபி, நம்மளுடைய கரெக்டான ஒரு அளவு எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு பொருட்கள் தான் நம்ம வந்துட்டு இன்றைக்கி செஞ்சுருக்கிறோம். நம்மளுடைய முட்டை கறி. ஸோ நீங்களும் இது நிச்சயமாக ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு தெரிவிங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் நம்ம கூடி சீக்கிரமாக நம்ம சந்திக்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்துட்டு இடைவெளிக்கு பிறகு